Hello friends, வணக்கம். Welcome to my channel Me and Mom Stars. இன்னைக்கு நம்ம சேனல்ல Plum Cake செய்யப்பட கிறிஸ்மஸ்க்கு. அது எப்படி செய்யப்படும்னு பார்க்கலாமா? ஈஸியா வீட்லயே Plum Cake எப்படி செய்யறதுன்னு செஞ்சு காமிக்க போறேன். இது அவன்லயும் செய்யலாம், கேஸ்லயும் செய்யலாம். எப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லி தரேன். அவனில் செய்யணும்னா 180 டிகிரி செல்சியஸில் வச்சு 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணிவிடுங்க. பேக் பண்ணும்போது 40 மினிட்ஸ் வைக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம செய்ய போகிறது ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் கிரேப் ஜூஸில் ஊற வைக்க போகிறேன். அதுக்கு 100 கிராம் டேட்ஸ் 100 கிராம் பொடியாக கட் பண்ணி போட்டிருக்கேன். பிளாக் ட்ரை கிரேப்ஸ் 50 கிராம், நார்மல் ட்ரை கிரேப்ஸ் 50 கிராம், டூட்டி ஃப்ரூட்டி 50 கிராம், செரி 50 கிராம். இந்த மாதிரி சின்னதாக வெட்டிக்கோங்க. இது கூட 200 ml கிரேப் ஜூஸ் இதை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஓவர் நைட் ஊற வச்சுருங்க. போட்ட ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் இந்த கிரேப் ஜூஸில் நல்லா ஊறி சாஃப்டாக இருக்கும். நீங்கள் ஓவர் நைட்லையும் ஊற வச்சிடலாம். மார்னிங் செய்யணுன்னா இல்லைன்னா ஒரு 8 ஹவர்ஸ் நீங்கள் ஊற வச்சுருங்க. ப்ளம் கேக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கறதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் சுகர், கொஞ்சமாக பட்டை, 3 லவங்கம் இதை போட்டு நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போது பேக் பண்ணுறதுக்கு 8 இன்ச் பேனில் பட்டர் ஷீட் போட்டு நல்லா க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்தது என்ன பண்ண போகிறோன்னா ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ண போகிறோம். அதுக்கு 1.5 கப் மைதா எடுத்துருக்கிறேன். இது கூடவே 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, அரைச்சி வச்சிருக்க பவுடர், 1 டீஸ்பூன் கோகோ பவுடர், இது எல்லாத்தையும் ஜலிச்சு வச்சுக்கோங்க. கேக் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு பவுலில் 1/4 கப் சன்ஃப்ளவர் ஆயில், 1 கப்பு நாட்டு சர்க்கரை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். கூடவே 1/4 கப் தயிர், 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இது எல்லாமே ஒன்று சேர்ற மாதிரி ஒரு 10 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பீட்டர் இருந்தாலும் பீட்டரில் கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு பிஞ்சு சால்ட்டை போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது கூட 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இது கூட ரெடி பண்ணி வச்சுக்கிற மாவு 1 டேபிள் ஸ்பூன் பாதாம் பவுடர் இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். இந்த கலவையை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஓவர் நைட்டு ஊற வச்சிருந்த ட்ரை ஃப்ரூட்ஸு இது கூட ஆட் பண்ண போகிறேன். ஓவர் நைட் ஊற வச்சுருக்க ட்ரை ஃப்ரூட்ஸ்லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுக்கோங்க, மேலே போட்டு கார்னிஷ் பண்ணுறதுக்காக. ஊற வச்சிருந்த ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் இந்த மாவில் போட்டாச்சு. இது கூட கேஷ்யூ, பாதாம், பிஸ்தா எல்லாமே சேர்த்து ஒரு 1/4 கப் அதையும் இது கூட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. எல்லாமே ஒன்று சேர்ற மாதிரி மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது பேக்கிங் பேனில் ஊற்றி அவனில் வைக்க போகிறேன். பேக்கிங் பேனில் போட்டுட்டு நல்லா தட்டி விடுங்க, அப்போ தான் ஈவனாக வெந்து வரும்.
தனியாக எடுத்து வச்சுருக்க 2 டேபிள் ஸ்பூன் ட்ரை ஃப்ரூட்ஸை இது மேலே போட்டுட்டு அவனில் வச்சிட வேண்டியது தான். கேஸில் பண்ணுறதுனா மீடியம் ஃப்ளேமில் கடாய் வச்சுட்டு அதில் 1 கப்பு சால்ட்டு போட்டுட்டு அதில் ஒரு சின்னதாக ஸ்டாண்டை வச்சுருங்க. அதை ஒரு 10 மினிட்ஸ் மூடி போட்டு ப்ரீ ஹீட் பண்ணிவிடுங்க. கேக்கை பேக் பண்ணும்போது 40 to 45 மினிட்ஸ் பேக் பண்ணணும். நாற்பது நிமிஷத்துக்கு அப்புறம் கேக்கு நல்லா வெந்து வந்திருக்கு. இது நல்லா சூடாகணும் ஒரு 1/2 hour. அதுக்கப்புறம் டீமோல்ட் பண்ணலாம். கேக்கு நல்லா சூடாகிடுச்சு. இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். கேக்கு ரொம்ப சாஃப்டாக வந்திருக்கு. நீங்களும் இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸி மெத்தடில் இந்த ப்ளம் கேக்கு நம்ம வீட்டிலே செஞ்சிடலாம். கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். கேக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்குது, ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குது. நீங்களும் இந்த கிறிஸ்மஸ்க்கு வீட்டில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீ அண்ட் மாம் ஸ்டார்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சூரிய சமங்க அளவாக சாப்பிடுங்க. ஹாப்பி கிறிஸ்மஸ். தேங்க்யூ. வெரி குட்.